உறவு இருக்கிறதோ அங்கே உரிமை இருக்கும். ரோமர் 8:15 அந்தப்படி எந்தப்படி என்று 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி இருக்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆவியானவரோடு நடந்தால் நாம் தேவ புத்திரர்கள் என்று அவர் சாட்சி கொடுப்பார். இந்த மாதத்தில் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்போம். மாம்ச சிந்தையோ மரணம், தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமையும் பிரியமாயும் இருக்க மாட்டார்கள். தேவ ஆவியின்படி நடந்தால் கிறிஸ்து நம்மில் வாசமாயிருப்பார். அப்போது சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். எனவே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்போம், கிறிஸ்துவிற்குள் பிழைப்போம். அவரே நம் தகப்பன், நாம் அவர் பிள்ளைகள். உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே. என் கையை நெகிழாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே. மண்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீர்.